ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இப்படி ஆகும்னே நான் நினச்சி பார்க்கல. இது வந்து ஒரு கஸ்டமர் கொடுத்த கேக் ஆர்டர் தான். க்ளவுட் கேக்கு அப்படின்றது. இதுவுமே எனக்கு ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறது. சரின்னு செய்யலான்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். 4 முட்டை, 1/2 கப்பு சர்க்கரை, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸு, 3/4 ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸு. இவ்வளவும் சேர்த்துக்கணும். லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர் எது வேணாலும் சேர்க்கலாம். இது மட்டும்தான் இதோட பொருள். இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு நான் பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த எக்கில் வந்து ஒயிட் பார்ட்டிக்கல் இருக்கும். அதை வந்து நம்ம எடுத்துடணும். எடுத்தால் தான் வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இல்லைனா கேக் பேக் ஆனாலுமே அந்த கவுச்சி ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை 3 பேட்சாக சேர்த்து நல்லா வந்து முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோமியாக நல்லா சூப்பராக வந்திருக்கும். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு வந்து பார்த்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் என்ன தப்பு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடைசியில் காட்டுறேன் பாருங்கள். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு இதாகிடுச்சு கேக்கு. இது இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி பீட் பண்ணி ஸ்பேச்சுலாவில் எடுத்து விட்டு பீட் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா முட்டை வந்து அடியில் அப்படியே தண்ணி மாதிரி நிற்கும். பவுலை வந்து இந்த மாதிரி கமுத்திங்கன்னா கீழே விழக்கூடாது. அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது நான் பட்டர் ஷீட்டில் இதை போட்டுக்கிறேன். போட்டுட்டு சும்மா ஒரு ஷேப் மாதிரி கொடுக்குறேன், அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான கேக்கு. ஆனால் சொதப்புறதுக்கும் இதுதான் பெஸ்ட்டான கேக்காக இருக்கும். இது மேலே வந்து நான் நட்ஸ் சேர்த்துக்கிறேன். பம்ப்கின் சீட்ஸ் தான் சேர்க்குறேன். எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ 180 டிகிரி ஃப்ரீ ஹீட் 180 டிகிரியில் 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ண அவனில் நான் வச்சு பேக் பண்ணுறேன் 20 மினிட்ஸு. கேக் பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. கட் பண்ணும்போது தான் தெரியும் உள்ளே வந்து சரியாக வேகலை அப்படின்னுட்டு. ஸ்டிக்கை வந்து நான் இன்சைட் பண்ணும்போது கரெக்டாக இருந்தது. அப்புறமா அந்த கேக்கோட கதியை பாருங்கள். இன்னொரு வாட்டி வைக்கலான்னு ஓவனுக்குள்ளே வச்சேன், கரண்ட் போயிடுச்சு. கரண்ட்டு போனதுனால கேக் வந்து பேக் ஆகலை. இதுதான் இந்த கேக்கோட நிலமை. இந்த கஸ்டமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பொண்ணு தான்.